அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், கரையை கடந்த பின்னரும் நீண்ட நேரமாக புயல் என்ற வலுவிலேயே நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் தற்பொழுது தனது வலுவை புயல் என்ற நிலையிலிருந்து இழந்திருக்கிறது. இனி இந்த பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி இது தொடர்ந்து நகர்வின்றி ஒரே இடத்துல நிலை கொண்டிருப்பதாகவும், அதுவும் கடந்த 12 மணி நேரமாக இது நகர்வின்றி ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்துக்குள்ளாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது நகரக்கூடிய வேகம் இதுவரையிலும் இல்லாத சூழல்ல இது மேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும் என வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த பெஞ்சல் புயல் தற்பொழுது அதனுடைய பெயரையும் அதனுடைய புயல் என்ற வலுவையும் இழந்திருக்கிறது. இனி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 12 மணி நேரத்துக்கு நிலவும் எனவும், இன்று இரவு நேரங்களில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது இது புயல் என்ற நிலையிலிருந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுவையில் நிலை கொண்டிருக்கிறது. மேலும் இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை விட மேலும் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுவையில் நிலை கொள்ளும் எனவும், தொடர்ந்து அதனுடைய நகர்வு திசையானது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு நோக்கி இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புயல் இதனோடு அதனுடைய நகர்வையும் அதனுடைய வலுவையும் இழந்திருந்த நிலையில தற்பொழுது அதனுடைய வலுவானது முழுவதுமாக புயல் என்ற நிலையிலிருந்து இழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த புயல் நேற்று இரவு 11:30 மணி அளவுல கரையை முழுவதுமாக கடந்திருந்தது. அது கரையை கடந்ததுக்கு பிறகாகவும், அதாவது முழுவதுமாக கரையை கடந்ததுக்கு பிறகாகவும் கடலுக்கு அருகே நிலை கொண்டிருந்ததன் காரணமாக அதனுடைய வலு சற்றும் குறையாமல் புயல் என்ற நிலையிலே இருந்தது. அதாவது வங்கக்கடலில் ஒட்டி புதுவைக்கு அருகே அது கரையை கடந்தது. 11:30 மணி அளவுல நேற்று இரவு 11:30 மணி அளவுல முழுவதுமாக கரையை கடந்து புதுவைக்கு உள்பகுதியில நிலை கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அது நகர்வின்றி ஒரே இடத்துல சிக்கிக்கொண்ட நிலையில தற்பொழுது அதனுடைய நகர்வு இல்லாத நிலையிலும் கூட அதனுடைய வலு குறைந்திருக்கிறது. காரணம், அது வங்கக்கடலோடு அதனுடைய தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. தரைப்பகுதியில இதோடைய வலு குறைவாக இருந்தாலும், அதாவது புயலாக இருந்த நேரத்துல தரைப்பகுதியில வலு குறைவாக இருந்தாலும் வளிமண்டலத்துல புயல் என்ற அளவோட அதோடைய சுழலும் வேகம் இருந்ததுனால அது தொடர்ந்து புயலாக வலுவில் இருக்கிறது என்றத வானிலை ஆய்வு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது வளிமண்டலத்திலும் அதோடைய சுழலும் வேகம் குறைந்திருக்கிறது. வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய எதிர் சுழற்சி தான் இதனுடைய வலுவிழப்பதற்கான ஒரு காரணியாகவும், இதை நகர விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரணியாகவும் அமைந்திருக்கிறது என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய கூடுதல் தகவலாக இருக்கிறது. மேலும் இது தற்போதைய சூழல்ல நகர்வின்றி இருந்தாலும் அடுத்த 12 மணி நேரத்துல மேற்கு நோக்கி தமிழ்நாட்டு மாவட்டங்களை நோக்கி நகரும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. இதன் காரணமாக புதுவை உட்பட 3 மாவட்டங்களுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிக கனமழை என்ற அளவில் இருக்கும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த 3 மாவட்டங்களுக்கும் புதுவைக்கும் இந்த புயல் வலுவிழந்ததுக்கு பிறகும் கூட அதிக கனமழை ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது ஏற்படுத்தும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. தொடர்ந்து இது கரையை நோக்கி நகர்ந்து மேற்கு பக்கமாக உள்பகுதியை நோக்கி நகர்ந்த போது அடுத்தடுத்த நேரங்களில் இது முழுவதுமாக வலு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. இது புயலாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வலு இழந்தாலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாகவே வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மழையினுடைய தீவிரத்தன்மை இன்று தீவிரமாக இருக்கும் எனவும், நாளை மிக கனமழை என்ற அளவில் குறையும் எனவும், அதற்கு அடுத்து 3ஆம் தேதி வாக்கில் கனமழை என்ற அளவில்
மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் மட்டும் கனமழை என்ற அளவில் இருக்கும் எனவும், அதன் பிறகாக 3 நாட்களுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் கனமழைக்கான தீவிரம் குறைந்து மிதமான அளவுல வடகிழக்கு பருவமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. புயல் என்ற வலுவை பெஞ்சல் இழந்துவிட்டது. ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் வலு குறைந்து ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலம் நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும். அதனுடைய காற்றினுடைய வேகம், தரை காற்றினுடைய வேகம் குறையும். ஆனால் மழைக்கான தீவிரம் கனமழை என்ற அளவிலும், நாளை தினம் மிக கனமழை என்ற அளவிலும், நாளை மறுநாள் கனமழை என்ற அளவிலும் படிப்படியாக அதனுடைய மழையுடைய தீவிரத்தன்மை குறையக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவலாக இருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.